வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வழங்கிய தீர்ப்பில் மாநில அரசு தேவைப்பட்டால் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை, எங்களை எல்லாம் வஞ்சித்து ஏமாற்றி சாதிவாரி உங்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறோம் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி வன்னியர் சமூக மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக முதலமைச்சர் ஏமாற்றி இருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழக அரசு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை மாற்றி அமைத்து நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான அமர்வை நியமித்து அதன்படி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஒரு குறிப்பாணையை தமிழக அரசு வெளியிட்டது. அந்த குறிப்பாணையில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகளை திரட்டி 3 மாத காலத்திற்குள் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்று அது குறிப்பிட்டது. அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பத்தி 68 மற்றும் 73 அடிப்படையில் எவ்வாறு வழங்கலாம் என்ற ஆலோசனையை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்றுதான் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. 3 மாதம் கொடுத்த காலக்கெடுவை அடுத்து 3 மாதம், அடுத்து 3 மாதம் என்று வரும் அக்டோபர் மாதம் வரை அதை கால நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இதுவரையில் இடைக்கால பரிந்துரையோ அறிக்கையோ அல்லது இதற்கான அறிக்கையோ இதுவரையில் வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று தமிழக முதலமைச்சர் திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற புது செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தலில் கடந்த தேர்தலின் போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொல்லி அன்றைக்கு ஏமாற்றி விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் மக்களிடம் வாக்குகளை பெற்றவர் திமுக. 3 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குங்கள் என்று சொன்னால் தேசிய அளவில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தான் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதை விக்கிரவாண்டி தொகுதியிலேயே சொல்லியிருக்கலாமே, நாங்களும் ஆட்சிக்கு வரணும், மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கு பிறகுதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சமூக நீதியினுடைய பிறப்பிடம், சமூக நீதியினுடைய நாங்கள் தான் அதற்கு உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு அதை சொல்கிறதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான போதிய அறிவில்லையா? நான் கேட்கிறேன். தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். அதே வேளையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், அவர் போக்குவரத்து துறை அமைச்சருங்கிறதுனால ஏதோ போகிற பஸ்ஸில் ஏறிட்டு வேணுங்கிற செய்தியை சொல்லலாங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறார். இந்த துறைக்கு சம்பந்தமில்லாதவர் சிவசங்கர், இந்த துறை அமைச்சர் அவர் அல்ல. ஒரு வன்னியருடைய இடஒதுக்கீட்டு பிரச்சனையை ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கொண்டு கண்ணில் குத்துவதற்காக சிவசங்கரை திமுக பயன்படுத்தியிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் 10.5 விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சிவசங்கர் சொல்கிறார். உங்களுக்கு யார் அந்த செய்தியை சொன்னது? இப்போ இருக்கிறதுல 10.5க்கு மேலே வன்னியர்கள் 20 விழுக்காட்டில் இடம்பெறுகிறார்கள் என்ற செய்தியை சிவசங்கருக்கு இரவோடு இரவாக அவர்கிட்ட வந்து தனியாக கொடுத்தது யார்? முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. சிவசங்கர் இல்லை அதைவிட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதில் இரட்டை வேடம் திராவிட முன்னேற்றக் கழகம் போடுகிறது. வன்னியர் சமூக மக்களை அவர்கள் முட்டாளாக நினைத்து கொண்டு நினைத்ததெல்லாம் சொல்லலாம், அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனோபாவத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள்.